ஹாய் எவ்ரி ஒன், இது தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நாம் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி ரொமான்டிக் இன்வெஸ்டிகேஷன் கொரியன் ட்ராமாவோட பேர் மை சீக்ரெட் ஹோட்டல். இன்னைக்கு வீடியோவில் 11, 12 இந்த 2 எபிசோடையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் முடியும் போது பாஸ் ஹோட்டல் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கிட்டையும் ஹீரோயின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு இருக்கும்போது அந்த விஷயம் கேள்விப்பட்ட அங்கே வந்த ஹீரோ அழகா பாட்டு பாடி சூப்பராக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஹீரோயினை விட்டு விளையிடு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட சொல்கிறாரு. ஹீரோக்கு போட்டியா பாஸையும் எல்லாரும் பாட்டு பாட சொல்கிறாங்க. என்ன பாட சொன்னாலும் நான் பயந்துருவேன், எனக்கு குரலே வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாஸ் ஹீரோயினை காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட பயத்தெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஹீரோனுக்காக அழகா ஒரு பாட்டு பாடுறாரு. அவர் பாடுறதுல ஹீரோயினும் இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஹீரோவும் போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு மனசு விட்டு போயிடுறாரு. இப்போ இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஹோட்டல்ல இருந்து பாஸ் ஹீரோயினை வீட்டில் விடுறதுக்காக கூட்டிட்டு வராரு. பட் அப்படி வரும்போது ஹீரோனோட முகத்தை பார்த்து பேச மாட்டேன்றாரு. ஹீரோயின் என்னாச்சு, எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவர்ல எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு, சொதப்பிட்டேன், நான் நல்லா பாடலையா, எனக்கு உன்னோட முகத்தை பார்த்து பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின்ல நீங்க நல்லா பாடினீங்க, உங்க குரல் நல்லா இருந்தது, ஆனா நீங்க எப்படி பாடினீங்க அப்படிங்கறத விட அந்த பாட்டுல தெரிஞ்சவங்களோட ஃபீலிங்ஸ் தான் முக்கியம். அந்த வகையில நீங்க 100 மார்க் தெரியுமா, ரொம்ப அழகா பாடுறீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்ல, நான் அப்படி பாடினதுக்கு காரணமே எங்க ஒன்ன இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் தான். ஸோ அதுக்காகவே நான் அவளை கஷ்டப்பட்டு பாடினேன், நீயே சொல்லிட்டேன், ஸோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டில் விட்டுட்டு அவர் போக வீட்டுக்குள்ள வந்த ஹீரோயினும் குழம்பிட்டு இருந்த மனசை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னதான் ஹீரோ வந்து குழப்பினாலும் குழம்பக்கூடாது, பாஸ் தான் நம்மளோட லைஃப்ல இனிமே அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 ஒரே மாதிரி ஃப்ளவர் பொக்கே இருக்கா. இவங்க 2 பேரும் வாங்கிட்டு வந்தது, அதுல இது யாரு ஹீரோ வாங்கிட்டு வந்தது, பாஸ் வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு சின்ன கன்ஃபியூஷனா இருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் பாஸ் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோ வாங்கிட்டு வந்ததை குப்பை கூடையில போட்டுட்டு பாஸ் வாங்கிட்டு வந்ததை அழகா ஒரு ஃப்ளவர் வாஸ்ல வச்சு டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. நான் சூஸ் பண்ணது பாஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. அது நேரம் இங்க வீட்டுக்கு வந்த பாஸ் கிட்ட வந்து அவரோட பிஏ அந்த சைமன் இருக்கான்ல, அவன் இவங்க தங்கி இந்த ரெசார்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்சலை கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதுதான் நீங்க அன்னைக்கு தேடிட்டு இருந்த பொருளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல இவர் தொலைச்சர்ல அந்த ஹார்ட் ஷேப் ஸ்டோனு அதை அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் நம்பல, இந்த ஹார்ட் ஸ்டோனு தொலைஞ்சு போச்சுன்னா தன்னோட லவ்வும் தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்த பொண்ணு சொன்னதை, இருந்தாலும் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது. அதனால தானே தேடி மறுபடியும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. இப்ப அதே பொருள் இவருக்கு திருப்பி கிடைச்சிருக்கா. அதே மாதிரி தானே கொஞ்சம் முன்னாடி ஹீரோயினும் இவருக்கும் கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒருவேளை இருக்குமோ இந்த கல்லு ராசியோ அப்படிங்கிற மாதிரி கல்லையே இவர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்படி அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹோட்டலுக்கு வராங்க. பாஸ் ஹீரோனுக்காக பாட்டு பாடின விஷயம் எல்லாம் ஹோட்டல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அங்க இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸ் வந்து கேட்குறாங்க, அப்படியே நிஜமா அவர் உங்களுக்காக பாட்டெலாம் பாடினாரா, நீங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஹீரோயின் வைக்கப்பட்டுக்கிட்டே ஆமான்னு சொல்ல. ஸோ எல்லாருமே கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஹோட்டலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த ஜிஎம்முக்கு தெரிஞ்சிருக்கு. ஹீரோயினை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. நீ ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பொண்ணு, நீ எப்படி இன்னொருத்தனோட டேட் பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லலாம், சரியில்லை அப்படின்ட்டு. ஹீரோயின்ல இங்கே பாருங்க, அது நான் ஹோட்டலுக்காக தானே கல்யாணம் பண்ணேன், சீரியஸாலாம் பண்ணலன்னு சொல்லும்போது ஹோட்டலுக்காக கல்யாணம் பண்ணியா, ஆனால் அன்னைக்கு கல்யாணத்தில் நீ சின்சியராக பண்ணுற மாதிரி தானே இருந்தது, என்னமோ பண்ணிட்டு போ, ஆனால் நீ பாஸோட டேட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியாக மறுக்கிறாரு. ஹீரோயின் ஏன்னு புரியாம கேட்கும்போது, என்ன நான் உன்னை இங்கே வேலைக்கு எதுக்கு எடுத்தேன், பாஸோட டேட்டிங் போகிறதுக்கா, இல்லைல்ல ஒழுங்கா வேலையை பாரு, அவன் கூட சுற்றுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரா. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா தான் அப்பா மாதிரி நினச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் தன்னோட ரிலேஷன்ஷிப்புக்கு இது நடக்கக்கூடாது, இது இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரா. அவர்கிட்ட திட்டை வாங்கிட்டு வெளியே வந்தா அங்கே வந்த பாஸும் பார்த்துறாரு. ஸோ ஹீரோயின் என்ன சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு கேட்கும்போது ஹீரோயின் நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு ஜிஎம் என்னோட அப்பா மாதிரி, உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கிறனால தானே அவரு நான் உங்க கூட டேட்டிங் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பேசாம உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்களேன், ஏன்னா எனக்கு நீங்க 2 பேரும் முக்கியம் அப்படின்ட்டு பாஸா ஜிஎம் கூட நல்ல சுமூகமா பேசி பழகி நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்டு வர சொல்றாங்க. பட் பாஸா இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன், ஆனா ஜிஎம் கூட மட்டும் நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கன்னு என்கிட்ட சொல்லாத, என்னால் அதை நினைச்சு கூட பார்க்க முடியல, முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவரும் மறுத்துடுறாரு. அதே நேரம் இங்க ஹீரோ காமிக்கிறாங்க, லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அந்த சோகத்துல யார்கிட்டயும் பேச பிடிக்காம அப்படியே சோகமாவே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இவரை பாக்குறதுக்காக அங்க சூர்யா வரா. அது வந்தவ ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கா, ஹீரோவோட சேர்த்து வைக்கிறதுக்காக. ஹீரோயின் 2 பேரும் சேர்றதுக்கு தடையா இருக்கிறது யாரு, பாஸ் நான் கரெக்ட் பண்ணிட்டா ஹீரோயின் ஆட்டோமேட்டிக்கா அவன் கூட வந்துருவான்ல. நீ இப்படி சோகமா இருக்கிறத பாக்குறதுக்கு, அதுவும் நேற்று ராத்திரி நீ அந்த பாட்டு பாடுற காம்படிஷன்ல தோத்து போனதுக்கு அப்புறம் உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஸோ நான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பாஸா இவ கரெக்ட் பண்ண போறதா சொல்றாரா. ஹீரோல நல்லா சொல்லு, நீ எனக்காகவா பாஸா கரெக்ட் பண்ண போறேன்னு சொல்ற. அதுக்கு இவெல்லாம் ஆமா சத்தியமா உங்களுக்காக தான் சொல்லும்போது ஹீரோல ஏ
தெரியும் எனக்கு உன்னை பத்தி, உனக்கு அப்பவே அவன் மேல ஒரு கண்ணு தானே, நீ உஷார் பண்றதுக்காக இப்ப எனக்காக சொல்லிட்டு ஒரு பிட்ட போடுறியா, அம்மா தாய் நீ எதுவும் பண்ண வேணாம், என்னோட விஷயத்த நானே பாத்துக்க, நீ சும்மா இருந்தா போதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அடுத்ததா இங்க ஸ்டேஷன்ல டிடெக்டிவ காமிக்கிறாங்க. இவங்க அந்த இறந்து போன அசிஸ்டன்ட் மேனேஜரோட அக்கௌண்ட்டை செக் பண்ணிருக்காங்க. அதுல அவர் சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஜிஎம்மோட அக்கௌண்ட்ல இருந்து நிறைய அமௌண்ட் இவருக்கு அப்ப அந்த இறந்து போன அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு அப்பப்போ டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துல இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட ஜிஎம் லாக் ஆயிருக்கணும். ஸோ அதை வச்சு அவர்கிட்ட அது காசு பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அது என்ன விஷயம் தெரியல. அதோட இறந்து போன 2வது விக்டிமான அந்த சின்ன பொண்ணு இருக்கல, அவ கூட வேற நிலத்துல லங்கடி வேலையெல்லாம் பார்த்துருக்கா. எப்படின்னா ஹோட்டல்ல வர கப்பிள்ஸ் எல்லார்கிட்டையும் அவங்களோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத இவ தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க எல்லாரையும் மிரட்டி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கா. எப்படின்னா ஹோட்டலுக்கு யாராவது பெரிய ஆளுங்க அவங்களோட அஃபேர் எல்லாம் கூட்டிக்கிட்டு வருவாங்கல்ல, அப்படி வரும்போது இன்னாருக்கு அஃபேர் இருக்கு அப்படிங்கறத அவங்கவுங்க ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்ட் கிட்டயோ போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்க கிட்ட இதுல காசு வாங்கியிருக்கா. அந்த டீம்மேட் பையன் வேற ஒரு வாட்டி கேட்டிருப்பான்ல, உன்னோட வருமானத்துக்கு கண்டிப்பா உன்னால எல்லா நாட்டுக்கும் சுத்தி பார்க்க, இப்படி அடிக்கடி டூருக்குலாம் போக முடியாது, நீ எப்படி போறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு இப்படி வர பணக்காரங்களை எல்லாம் மிரட்டி அதுலேருந்து வர காசு மூலமாக தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு இருந்திருக்கா போல இருக்கு. இந்த விஷயத்துல கேட்ட டிடெக்டிவ்க்கு இப்ப சந்தேகம் யார் மேல வருது, அந்த ஜிஎம் மேல. ஜிஎம் எதுக்காக அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு காசு அனுப்பிட்டு இருக்கணும், சரி விசாரிப்போன்னு சொல்லிட்டு நேரா ஹோட்டலுக்கு வராரு ஜிஎம் கிட்ட கேட்கறதுக்காக. ஆனா ஜிஎம் என்ன திரும்ப சொல்லிடுறாரு, அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இவரோட சொந்த ஒரு காரனும், அவன் கஷ்டப்பட்ட நேரத்துல எல்லாம் என்கிட்ட கொஞ்சம் காசு கேட்பான், ஸோ நான் அவனுக்கு அப்பப்போ கொடுப்பேன், மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஓ, அவர் சொந்த ஊருக்காரருங்கிறதுனால நீங்க அவருக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, சரி ஓகே, அதே மாதிரி ஹெல்ப் வேற யாருக்காவது பண்ணிருக்கீங்களா இந்த செகண்ட் விக்டிம் சின்ன பொண்ணு மாதிரின்னு சொல்லி கேட்க, இவர் அவளுக்காங்கிற மாதிரி ஷாக் ஆனவர் அப்படியே இவர் மைண்டுக்குள்ள ஒரு ஃபிளாஷ்பேக் ஓட்டி காமிக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு இருக்கால, இவர்கிட்ட வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜரோட திங்ஸ்ல இருந்து ஒரு செயின் எடுத்திருந்தால, அந்த செயினை காட்டி இந்த ஜிஎம் மிரட்டி இருக்கா, நான் கேட்குற காசை கொடுக்கலன்னா இந்த செயினை நான் பாஸ்க்கு அனுப்பிடுவேன், அப்புறம் பாஸ் கண்டுபிடிச்சிடுவாரு அவரோட அப்பாவை யாரும் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நான் கேட்ட காசை தரீங்களா, அசிஸ்டன்ட் மேனேஜர் கொன்ன மாதிரி என்னையும் கொண்டுடுவீங்களா அப்படின்ட்டு இவர் ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனா அவனை கொன்னது மாதிரி நீங்க என்ன அவ்வளோ ஈஸியாக கொண்டாட முடியாது, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னை கொன்னது நீங்க தான் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி பாஸுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த லெட்டர் அவருக்கு போயிடும், அவன் பாஸ் எனக்காக அதை போலீஸ்ல சொல்லிடுவான், உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை, நான் கேட்ட அமௌண்ட்டை எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு மிரட்டிருக்கா. பட் இப்போ டிடெக்டிவ் கேட்கறதுக்கு இந்த ஜிஎம் எதுவுமே சொல்லாம அவளுக்குன்னு அந்த மாதிரி காசு எதுவும் கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஸோ இவர்கிட்ட விசாரிச்சுட்டு டிடெக்டிவ் வெளியே வந்தா இவருக்கு அசிஸ்டன்ட் கால் பண்றா. அந்த சின்ன பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அவள் யார்கிட்ட எல்லாம் ஃபோனில் பேசியிருக்கா அப்படிங்கிற ஒரு ஃபோன் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணியிருக்காங்க. அதில் சாகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாஸுக்கு கால் பண்ணி அடிக்கடி பேசியிருக்காளாம் அப்படின்ட்டு. இங்கே பாஸுக்குமே ஒரு லெட்டர் வந்திருக்கா அப்படின்ட்டு சைமன் ஒரு லெட்டர் கொண்டு கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃப்ரம் அட்ரஸ் எதுவுமே இல்லை, இவரோட அட்ரஸ் மட்டும் போட்டிருக்கு. இது என்ன லெட்டர்னா, அதை சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருந்தால, ஒருவேளை அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா பாஸ் கையில் போகிறது மாதிரி நான் லெட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் தான். அதுவும் இதில் என்ன தெரியுமா எழுதியிருக்கா, எனக்கு ஒருவேளை ஏதாவது ஆகி நான் இப்போ உயிரோட இல்லைன்னா என்னை கொலை பண்ணது ஜிஎம் தான் அப்படின்னு. இந்த பார்த்த பாஸுமே ஜிஎம்மா அவரா இங்க நடக்கிற கொலைக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி இவருக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. என்னன்னா ஹீரோக்கும் ஹீரோனுக்கு கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த ஹனிமூன் ஸ்வீட் ரூம்ல சின்ன பொண்ணு இந்த செயினை பார்த்துக்கிட்டே போன்ல யாருக்கிட்டயோ டீலுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பேசியிருப்பார்ல, அதுவும் வேற யாரும் இல்ல பாஸ் கிட்ட தான். இந்த சின்ன பொண்ணு இந்த செயினை வச்சு பாஸ் ஜிஎம் 2 பேர்கிட்ட ஒரே நேரத்துல மாத்தி மாத்தி பேரம் பேசியிருக்கா காசுக்காக. இந்த செயின் என்னன்னா, இதுதான் பாஸோட அப்பாவை ஒருவேளை யாராவது கொலை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கொலைக்கான சாட்சியே இந்த செயின் தான். இது கிடைச்சிட்டா பாஸால அவங்க அப்பாவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா. அந்த நேரத்துல ஜிஎம்முக்கும் இந்த செயின் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரியல. 2 பேருக்குமே இந்த செயின் தேவை. அதை இவ சரியா யூஸ் பண்ணிக்கிட்டு 2 பேரையும் மிரட்டி இருக்கா. இப்போ சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா, அவகிட்ட இருக்கிற அந்த செயின் அவளோட திங்ஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு அவளோட டெஸ்க்ல அவ யூஸ் பண்ற பொருட்கள்லாம் இவங்க கிட்ட தானே இருக்கும். ஹீரோன் கிட்ட அந்த பொருளை, அந்த சின்ன பொண்ணோட பொருளை அவளோட வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே அவங்க அம்மாவையும் பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிடுறாரு. ஹீரோனும் சரி போலாமேன்னு சொல்லிட்டு சொல்ல பாஸ் கிளம்பி வெளியே வராரு. பாஸை டிடெக்டிவ் பிடிச்சிடுறாரு. அப்புறம் நீங்களும் அந்த இறந்து போன சின்ன பொண்ணு ரொம்ப க்ளோஸா என்ன அப்படின்ட்டு போட்டு வாங்குறாரு. இவரை இல்லையா அப்படிலாம் இல்லையன்னு சொல்லும்போது, இல்லை அந்த பொண்ணு அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அதான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ல, ஓ அதுவா, அவள் என்னோட ஹோட்டல் எம்ப்ளாயி, நான் அவளுக்கு சம்பளம் கொடுக்குற பாஸ், வேலையில் ஏதோ கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அட்வைஸ் கேட்கறதுக்காக கால் பண்ணியிருந்தா, மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாரு டிடெக்டிவ். ஓ அப்படியா, சரி ஓகே, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், நீங்கள் போகலான்னு சொல்லவே இவர் வெளியே வராரு. ஹீரோயின் கரெக்டாக வராங்க. ஸோ
2 பேருமா அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கார்ல போறத ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கல்ல அவ பாக்குறா. பார்த்தவ அந்த விஷயத்த நேரா எடுத்துட்டு போயிட்டு ஆல்ரெடி ஹீரோ சோகத்துல நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காரு. அவர்கிட்டயே சொல்றா, ஹீரோ நான் ஆல்ரெடி சோகத்துல இருக்கேன், மறுபடியுமா ஏம்மா அதை சொல்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்தேன்னு கேட்டா, ஆமா ஹீரோயினோட வாழ்க்கையை விட்டு போயிட்டா அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயம், அதை கொண்டாட வேணாமா, அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இவ எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு போக, அடுத்தா இங்க மறுபடியும் ஹோட்டலுக்கு வந்தோம்னா ஜிஎம்முக்கும் ஒரு லெட்டர் வந்திருக்கு. எப்படி பாஸுக்கு எப்படி சின்ன பொண்ணு அனுப்புன மாதிரி ஒரு லெட்டர் வந்ததோ அதே லெட்டர் இந்த லெட்டர்ல எப்படி தெரியுமா எழுதிருக்கு, நான் இறந்து போயிட்டேன்னா என்னோட சாவுக்கு காரணம் பாஸ் தான் அப்படின்ட்டு. ஸோ புரியுதா உங்களுக்கு, அந்த சின்ன பொண்ணு தான் அவளுக்கு ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா இந்த மாதிரி இவங்க 2 பேருக்கும் லெட்டர் போற மாதிரி மாறி மாறி எழுதியிருக்கா. பாஸ் கிட்ட ஜிஎம் தான் என்ன கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னும், ஜிஎம் கிட்ட என்ன பாஸ் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு. ஜிஎம் அதை பார்த்துட்டு இருக்கும்போது செக்யூரிட்டி ஹெட் வந்து பாஸ் ஹீரோ 2 பேரும் ஒன்னா எங்கேயோ கார்ல கிளம்பி போறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இப்போ ஜிஎம் பொறுத்த வரைக்கும் பாஸ் சின்ன பொண்ணை கொலை பண்ண கொலைக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் கூட இப்படி ஹீரோயின் தனியா போறாளே அவளுக்கு ஏதோ ஆயிடுமான்னு சொல்லிட்டு இவர் பயந்து போயிடுறாரு. இங்க பாஸை ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் சின்ன பொண்ணோட வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ், ஐயோ அவங்களுக்கு கொடுக்கறது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எதுவும் வாங்காம வந்துட்டேனே, ப்ளீஸ் அங்க ஒரு ஷாப் இருக்கு போய் வாங்கிட்டு வரீங்களான்னு சொல்ல ஹீரோயினும் சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போக, இந்த பாஸ்ல ஹீரோயின் திரும்பி வர்றதுக்குள்ள எப்படியாவது சின்ன பொண்ணோட அந்த திங்ஸ்ல அந்த செயின் இருக்கான்னு பாக்குறதுக்காக மடமடன்னு எல்லா பொருட்களையும் டிக்கில கொட்டி தேடிட்டு இருக்காரு. ஆனா இவரோட நேரத்துக்கு அங்க ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு போற ஹீரோயின்ல பர்ஸ் எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க. அது கார்ல இருக்கு. ஸோ அதை எடுக்கிறதுக்காக திரும்பி வந்தவங்க இவர் என்னமோ தேடிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டாரு. பார்த்தவங்க குழம்பி போயிடுறாங்க. பாஸ் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல சும்மா கீழே கொட்டிடுச்சு அதான் எடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு அந்த திங்ஸை எடுத்துட்டு 2 பேருமா வீட்டுக்குள்ள போயிட்டு சின்ன பொண்ணோட அம்மா கிட்ட பேசுறாங்க. பாஸ்ல உங்களோட ஹோட்டல் சார்பா கொஞ்சம் காசை கொடுக்குறாரு. அந்த அம்மால நீங்க 2 பேரும் அவ்வளவு தூரம் என் பொண்ணு மேல அக்கறையா வந்திருக்கீங்க, ஸோ நான் சமைக்கிறேன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோயின் பாஸ் மறுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இவருங்க மறுக்க பாக்குறாங்க. பட் பாஸ்ல இல்ல பரவாயில்ல நாங்க இவ்வளவு நேரம் ஆனாலும் இருந்து சாப்பிட்டுட்டே போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு இன்னைக்கு பாஸோட நடவடிக்கைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த அம்மாவோட எந்திரிச்சு போயிட, இவர்ல வேகமா போயிட்டு அங்க சின்ன பொண்ணோட ரூம் எதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த செயின் அவளோட அந்த ஹோட்டல் திங்ஸ்ல இல்ல, சோ வீட்டுல எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் கலைச்சு போட்டு மடமடன்னு தேடுறாரு. இதையும் ஹீரோயின் பாத்துடுறாங்க. பாஸுக்கா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இல்ல நான் அவகிட்ட ஒரு பொருள் கொடுத்து வச்சிருந்தேன், அதான் அது இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு சொல்றாரு. பட் ஹீரோனுக்கு இவரோட ஆக்டிவிட்டிஸ் வித்தியாசமாவே இருக்கு, ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்காங்க. பட் பாஸுக்கு என்ன தேடி அந்த செயின் அவருக்கு கிடைக்கல. அது நேரம் அந்த ஹோட்டலோட வைஸ் ஜிஎம் அந்த கண்ணாடி இருக்கான்ல, அவன் டிடெக்டிவ பார்க்க வந்து அவன் ஒரு குண்டை தூக்கி போடுறான். அந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல பாஸ் தான் அப்படின்ட்டு. டிடெக்டிவ் டே அதே பிடுறா, அவன் தான் அந்த நேரத்துல அந்த ரெசார்ட்ல இருந்தானே, அப்புறம் இப்படி அங்க இருந்தவன் ஒரே நேரத்துல இங்க சின்ன பொண்ணை கொலை பண்ணிருக்க முடியும்னு கேட்டா இவன் அவன்னா ஸ்ட்ரெயிட்டா அவன் இல்ல, அவனோட ஆள் அந்த சைமன் மூலமா. ஏன்னா அந்த கல்யாணம் நடந்த அன்னைக்கு எல்லாரும் பரபரப்பா இருந்தப்போ பாஸோட சைமனுமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிசினஸ் ட்ரிப்புக்கு போறதா தான் இருந்திருக்கு. அவனு கிளம்பி போயிருக்கான். அப்படி ஹீரோவோட போனவன் எப்படி அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு இங்க கல்யாணம் நடந்த இடத்துல அந்த ஹோட்டல்ல இருந்தானே, அதை நான் என் கண்ணால பார்த்தேனே அப்படின்ட்டு இவன் சைமனை பார்த்து தான் சொல்றான். பாஸ் அந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணி அவரு இப்படி ஒரு பிசினஸ் ட்ரிப்பை ஏற்பாடு பண்ணி அங்க சைமனை கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு யாருக்கு தெரியாம சைமன் மறுபடியும் திரும்பி இங்க வந்து சின்ன பொண்ணை கொலை பண்ணிருக்கான். இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பாஸும் சைமனும் இங்க இல்ல, அவங்கள யாருமே கொலையில சம்மந்தப்படுத்தி பார்க்க மாட்டாங்கல்ல. அதோட அந்த சைமன் இந்த ஹோட்டல்லேயே ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு எம்ப்ளாயே இல்லையா. பாஸ் எப்போ இந்த ஹோட்டலுக்கு பொறுப்பெடுத்துட்டு இங்க வந்தாரோ அப்போ அவரு கூடவே இந்த சைமனை கூட்டிட்டு வந்திருக்காரு. பாஸுக்கு வலது கை இடது கை எல்லாமே இந்த சைமன் தான். பாஸ் என்ன சொன்னாலும் அவன் செய்வான், சந்தேகமே இல்ல. பாஸ் தான் கொலைகாரன், சைமனை வச்சு சின்ன பொண்ணை கொலை பண்ணிட்டாரு இப்படின்னு ஆல்ரெடி இவங்களுக்கு பாஸ் மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த சந்தேகத்தை பெருசாக்குற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை இவன் சொல்லிட்டு போக, எங்க பாஸ் ஹீரோயினை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டு அவருக்கு தெரியுது ஹீரோயின் அவர் இன்னைக்கு வித்தியாசமா நடந்துகிட்டதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு நான் இன்னைக்கு என்னமோ ட்ரை பண்ணேன் உங்ககிட்ட மறைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆமாதான் உண்மைதான், ஆனா அந்த விஷயத்த என்னால இப்போ சொல்ல முடியாது, கண்டிப்பா நேரம் வரும்போது நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொல்வேன், தப்பா எதுவும் பண்ணல, சோ என்ன நம்புறேன்லன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோயினும் ஆமா நான் உங்களை நம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. அங்க அந்த ஃப்ளவர் வாஸ்ல இருக்க பாஸ் கொடுத்த அந்த பொக்கையை பாக்குறாங்க. அவங்க கண்ணால பார்த்ததை வச்சு பாஸ தப்பா நினைக்க முடியல. போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காருல, நான் செய்யறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, என்ன நடந்தாலும் அவங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு, சோ அதை நினைச்சு மனசை தேத்திக்கிறாங்க. இப்போ சொல்ல முடிஞ்சா பாஸ் என்கிட்ட சொல்லியிருந்திருப்பான், இப்போ சொல்ல முடியாதுனாலே சொல்லல, சோ நான் கண்டிப்பா என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுவான், நான் அவனை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த குழப்பத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படி அடுத்த நாள் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்தா பயங்கர பரபரப்பா ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஹீரோயின் ஒரு பெரிய பிரச்சனை, உன் துணிமணிலாம் கட்டிக்கிட்டு என் கூட வா, என்னோட வீட்டுக்கு வா அப்படின்ட்டு. ஹீரோயின் என்ன விளையாடுறனா இதுக்கு உன்னோட வீட்டுக்கு வரேன்னு கேட்டா ஹீரோ
ஹீரோவோட அப்பா அம்மா வராங்களாம் ஒரு வாரம் ஹீரோவோட வீட்டுல தங்குறதுக்காக. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருக்கு நடந்த கல்யாணம் நிஜம் தானே. அவங்க ஹீரோட வீட்டுல தங்க வராங்கன்னா அங்க ஹீரோட ஒய்ஃப்னு ஹீரோயின் இருக்கணுமே. ஹீரோயின் நீங்க பாரு நான் வரமாட்டேன், அவங்களுக்கு ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும், அது இப்பவே தெரியட்டுமே, நீ அவங்க கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு சொல்ல முடியாது, நீ என்ன நினைக்கிற நான் என்ன சந்தோஷமா அந்த சூர்யாப்பனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன்னா? இல்ல, என்னோட அப்பாவுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், அவரோட உயிருக்கு எப்ப வேணா ஆபத்து வந்துருமோ, அதுக்கு முன்னாடி என்னோட கல்யாணத்தை பார்க்கணுமோன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரு. அவருக்காக தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆல்ரெடி கல்யாணம் நின்று போனப்பவே அவரு ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நம்ம 2 பேரோட கல்யாணம் நடந்தனால அவர் நல்லா இருக்காரு. இப்ப மட்டும் இது உண்மை இல்ல, போய் கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அவரால் தாங்கிக்க முடியாது, அவரோட உயிருக்கே ஆபத்து. எனக்காக இல்லைனாலும் என்னோட அப்பா அம்மாக்காக அது நீ என் கூட வாயின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. ஹீரோயின் வேற ஏதாவது ரீசன் சொன்னா போகாம மறுப்பாங்களோ என்னவோ, பெரியவங்க 2 பேரு அவங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நீ சொன்னது மாதிரி ஒரே ஒரு வாரம் மட்டும் உன்னோட வீட்டுல தங்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஆபீஸ் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லும்போது ஹீரோ ஆபீஸ் முடிச்சுட்டு அங்க வந்துட்டு சும்மா பேண்டு உட்கார்ந்துட்டு இருப்பியா, இங்க பாரு அங்க நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் வேணும், உன்னோட துணிமணிகள் வேணும், அது இல்லாம இப்ப ஆபீஸ் போயிட்டு நேரம் என்னோட வீட்டுக்கு வந்து அங்க பெட்ரூம் எது பாத்ரூம் என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு நிப்பியா, என்னோட வீடு உனக்கு பழகணும்ல, நீ அங்க இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்ல செய்ய வேண்டாமா, ஆபீஸ்க்கு இன்னைக்கு லீவ் போடு, உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு என் கூட என்னோட வீட்டுக்கு வா, நம்ம ஒரு கப்பல்ஸ் இருக்கிற மாதிரி மாத்தணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேண்டா வெறுப்பா அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆபீஸுக்கு கால் பண்ணி இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு கிளம்புறாங்க ஒரு வாரம் தங்குறதுக்காக. என்னதான் ஹீரோயின் பாஸோட மூவ் ஆன் பண்ணி போகலான்னு பார்த்தாலும் விதி அது எப்படி சும்மா விட்டுருவோம், ஹீரோன்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கான்னு எப்படி பிளான் போட்டு ஹீரோவோட ஒரு வாரம் தங்குறதுக்கு பண்ணிடுச்சு பாத்தீங்களா. ஆனா இந்த விஷயம் பாஸுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும் தான் தெரியல. ஹீரோன்னு அதே தான் ஹீரோவோட கார்ல வரும்போது யோசிச்சிட்டே வராங்க. ஏற்கனவே ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொன்ன போது கூட அப்ப அந்த நேரத்துல நீ என்ன பத்தி யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பாஸ் கேட்டிருப்பார்ல, அந்த விஷயமே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கு, எப்படி இதை பாஸ் கிட்ட சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வராங்க. இப்ப ஹீரோ கேக்குறாங்க என்ன ஒரு மாதிரி வரேன்னு சொல்லிட்டு, இவங்களும் மறைக்காம சொல்றாங்க இல்ல இந்த விஷயத்த எப்படி பாஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஹீரோல இங்க பாரு ஏன் முன்னாடி நீ அவன் பேச்சு எடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்படி நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸை பத்தி இவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அப்படியே இங்க இவர் ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறாரு பாருங்க, ஹீரோ கிட்ட எப்படி பயந்து போயிட்டு எங்க அம்மா அப்பா இங்க வராங்களாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனை போட்டாரு. நிஜமா அப்படியே இல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கறது என்னமோ உண்மைதான். ஆனா அவங்களா இவரோட வீட்டுக்கு ஒரு வாரம் தங்க போறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை, அவங்க ஃபாரினுக்கு கிளம்புறாங்களாம், வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அதுக்காக இவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. இவர்ல இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் என்னோட வீட்டுல வந்து தங்கிட்டு போங்களேன்னு சொல்லிட்டு இவர் தான் கூப்பிட்டுருக்காரு. இவரோட எண்ணம் என்னன்னா இப்படி ஒரு வாரம் ஹீரோயின் இவரோட இருக்கும்போது எப்படியாவது ஹீரோயினை பேசி சமாளிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட மறுபடியும் கொண்டு வந்துடலாம், ஹீரோயினோட மனசை மாத்திரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஹீரோயினை எப்படி பேசி சம்மதிக்க வச்சு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அது நேரம் இங்க ஆபீஸ்ல ஹீரோனை பார்க்கலான்னு வந்த பாஸ்ல ஹீரோயின் இல்லைன்னதும் அவங்க எனக்கு லீவுங்கிறத கேள்விப்பட்டதும் ஓ அப்படியே என்கிட்டவே சொல்லவே இல்லையே, சரி நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா இங்க பாஸை பார்த்ததும் அந்த பிஆர் பொண்ணுல அவர் முன்னாடி போகாம மறைஞ்சுக்கிறா. இவ்வளவு நாள் பாஸ் பின்னாடி சுத்திட்டு இருந்தா, இப்ப பாஸ் ஹீரோனோட கமிட் ஆயிட்டாரு. சோ இவளுக்கு அவரை பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இவர் அப்படி ஒளிஞ்சுக்கிறத பாஸுமே பாத்துட்டாரு. அந்த பொண்ணுகிட்ட நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் வர முடியுமான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரே இடத்துல வேலை செய்யறோம், என்ன பார்த்து நீங்க மறைஞ்சுக்கிட்டு போறத பாக்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு அந்த மாதிரி உங்க மேல எதுவும் இல்லையே, அதோட எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே எந்த விஷயமா இருந்தாலும் அசால்ட்டா தட்டி விட்டுட்டு தைரியமா போல்டா பேசிட்டு அப்படி கெத்தா சுத்துவீங்கல்ல, அதுதான் நீங்க அப்படியே இருங்க, இந்த மாதிரி எல்லாம் பயந்து என்னை பார்த்து மறைஞ்சலாம் இருக்காதீங்க, நாம 2 பேரும் ஏன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. இந்த பொண்ணுல ஃப்ரெண்ட்ஸ் நாம 2 பேரும் எப்படி நீ என்ன எப்படி கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பேசணும்னா நான் உன்னை மனசு மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்துப்பேன்னு நினைச்சியா, இங்க பாரு நான் உன்னை லவ் பண்றேன், அந்த ஃபீலிங்ஸ் எப்பவுமே மாறாது, நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே முடியாது, நீ என்ன நினைச்சா நீ ஹீரோனோட கமிட் ஆனதும் நான் உன் மேல இருக்கிற லவ் விட்டுட்டு போயிடுவேனா, அது இல்லாம நீங்க 2 பேரும் இப்பதானே கமிட் ஆகி டேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு, அதுக்கிடையில நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, எனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு, அவ்வளோ சீக்கிரம் நான் உன்னை விடுற மாதிரி இல்ல, நான் உன்னை லவ் பண்றேன், லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுல முடியாதுன்னு சொல்லிட்டு இவ ஒரு போட்டு போக பாஸே வாயடிச்சு போயிடுறாரு. இவ்வளவு நேரமா பேசினதை கேட்டுட்டு கடைசியில இந்த பொண்ணு எப்படி பேசிட்டு போறா பாருன்னு சொல்லிட்டு, ஆனா அவ போனதுக்கு அப்புறம் சிரிச்சுக்கிறாரு. இதுதான் பிஆர் மேனேஜர், இதுதான் இவளோட குணம், இப்படி அவ இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. போற போக்குல இந்த டிரெக்டர் ஜோடியா மாத்திருவாரு போல இருக்கே. ஹீரோவோட வீட்டுல வந்தோன்னா அவங்க அம்மா வராங்களா, இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்ற இந்த வீடா காமிக்கணும்ல, கல்யாண போட்டோ எல்லாம் கொண்டு வர சொல்லி அதெல்லாம் செவுத்துல மாட்டுறாங்க, வீடெல்லாம் நீட்டா தொடச்சி கிளீன் பண்றாங்க. இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு பாஸும் கால் பண்றாரு. ஹீரோயின் அவர்கிட்டயும் நல்லா பேசுறாங்க. ஹீரோயின் பாஸ் கிட்ட குழஞ்சு பேசுறதை கேட்டு கடுப்பா நின்று இருக்காரா. ஹீரோவை இன்னும் கொஞ்சம் கடுப்பாக்கலான்னு சொல்லிட்டு பாஸ் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் எப்பவும் பேசுறதை விட ரொம்ப குழஞ்சு பேச ஹீரோல போனை பிடிங்கிட்டே என்னோட ஒய்ஃப்டா, அவ என்னோட ஒய்ஃப் கிட்ட நீ எவ்வளவு தைரியமா எப்படி பேசுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
கத்திட்டு அதுக்கப்புறம் தான் கவனிக்காரு ஃபோன் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல இங்க பாரு, அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட எப்படி குரலை வசதி பேசுற வேலையில வச்சுக்காத என்னன்னு சொல்லிட்டு வேற ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கடுப்பேத்திட்டு போறாங்க. இங்க ஹோட்டல்ல டிடெக்டிவ் பாஸை பார்த்து மறுபடியும் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. பட் பாஸ் ரூம்ல இல்ல, அந்த சைமன் மட்டும் வெளியே இருக்கான். இவருக்கு அந்த கண்ணாடி சொன்ன அந்த சைமன் தான் வந்து பாஸ் சொல்லி கொலை பண்ணிருப்பான், அந்த விஷயம் மண்டைக்குள்ள ஓடுது. பட் அது இன்னும் உறுதியாகல. இன்னும் சந்தேகப்படலாமா வேணாமா அப்படின்ட்டு பாஸ் வரது வரைக்கும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாஸும் வராரு. வந்ததுக்கு அப்புறம் பாஸ் கிட்ட போயிட்டு, நான் அன்னைக்கு கேட்டதான் இன்னைக்கும் கேட்கறேன், உங்களுக்கும் அந்த சின்ன பொண்ணுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப், எதுக்காக அவ உங்களுக்கு சாகிறதுக்கு முன்னாடி அடிக்கடி கால் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. பாஸ் இந்த வாட்டி எதையுமே மறைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் அவன் அனுப்புன இவரோட அப்பாவோட சாவு எதேச்சியா நடந்ததில்ல, யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அனுப்புன அந்த மொட்டை கடிதாசுல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அந்த கண்ணாடி சொன்னது மாதிரி சைமன் அந்த கல்யாணம் நடந்துட்டு இருந்த அன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அது எதுக்குன்னா அந்த பொண்ணு தான் யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸான அந்த செயின் அவகிட்ட இருக்கிறதாகவும், அவ சொன்ன அமௌண்ட்டை எடுத்துட்டு என்ன பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கா. அதுக்காக தான் பாஸ் அந்த பிசினஸ் ட்ரிப்புக்காக அந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு சைமனை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. பட் சைமன் இங்க வந்து அவ வர சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அவ வரல. அந்த கொலைகாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த செயினும் இவங்களுக்கு கிடைக்கல. இப்படி சைமன் அதுக்காக இங்க வந்திருக்கப்பதான் அந்த கண்ணாடி இவனை பார்த்திருக்கான். இப்போ பாஸ் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பாஸ் மேலையும் எந்த தப்பு இருக்கிற மாதிரி இவருக்கு இல்லல. அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இவர் போயிடுறாரு. அப்போ பாஸுக்கு சூர்யா பொண்ணு கால் பண்ணி அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் வர முடியுமான்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. இவருமே இந்த பொண்ணு எதுக்காக கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அங்க போனா சூர்யா எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னா அவ ஹீரோ கிட்ட சொன்னால பாஸா கரெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பாஸ இங்க வர சொல்லி அவர்கிட்ட பேச்சு போடுறா. பாஸும் புரிஞ்சுக்கிறாரு இவ எந்த நோக்கத்தோட வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இவகிட்ட இருந்து எப்படியே தப்பிக்கணுமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிஆர் மேனேஜர் வந்து நிக்கிறா. அவளுமே இங்க சூர்யா பாஸ வர சொல்லு தெரிஞ்சுதான் வந்திருக்கா போல இருக்கு. ஓ பாஸ் இங்க தான் இருக்கீங்களா, நம்ம ரெண்டு பேரும் இங்க மீட் பண்றதா இருந்ததே, அப்புறம் எப்படி நான் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவளும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில உட்காந்துட்டா. அந்த சூர்யா பொண்ணுக்குள்ள நம்ம தனியா உட்காந்து பேசலான்னு பார்த்தா வேற வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ணவும் முடியல. பாஸும் பிஆர் பொண்ணு என்ன பண்ண ட்ரை பண்ணு புரிஞ்சுக்கிறாரு. சூர்யா கிட்ட தப்பிக்கிறதுக்காக இவரும் பிஆர் பொண்ணோட சேர்ந்து எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்களையும் சமாளிச்சுட்டு டின்னரை ஒரு வழியா முடிச்சுட்டு வெளியே வந்து சூர்யா பொண்ணை ஒரு கால் டாக்ஸியை கூப்பிட்டு அதுல ஏத்தி வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாஸுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பாடா போயிட்டான்னு சொல்லிட்டு பிஆர் பொண்ணுக்கு தேங்க்யூ சொல்றாரு. அவ வந்து ஹெல்ப் பண்ணதுனால தானே சூர்யாவை இவரால் சமாளிக்க முடிஞ்சது, அதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த பொண்ணு பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு முறுக்கிட்டு கிளம்பிடுறா. அது நேரம் இங்க ஹீரோவோட வீட்டுக்கு வந்தோன்னா ஹீரோயின்ல அவங்க அம்மா அப்பா வராங்கல்ல, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சமைக்க தெரியாது, கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஷ்ஷஸ் சமைச்சு வச்சிருக்காங்க. அவங்க அம்மா அப்பாவும் வந்தவங்க அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறாங்க. எதுவுமே நல்லா இல்லை, பட் இருந்தாலும் ஹீரோயினோட மனசு நொந்துடக்கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சாப்பிடுறாங்க. பட் ஹீரோயின் வருத்தப்படுறத பார்த்துட்டு சேச்சா நல்லதா இருக்கு நான் சாப்பிட்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவர் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாரு. அவருக்கு என்ன, அவர் போட்ட பிளான் தானே, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அடுத்ததா தூங்குறதுக்கு அவங்களோட அப்பா அம்மா முன்னாடி ஒரே பெட்ரூம்ல தானே போய் ஆகணும். அங்க வந்து ஹீரோயின்ல இங்க பாரு, இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன நெருங்கலான்னு பார்க்காத, நான் கட்டில படுத்துப்பேன் நீ தரையில படு என்னன்னு சொல்லிட்டு ஹீரோவை தரையில படுக்க வச்சிடுறாங்க. ஹீரோயின் அன்னைக்கு ஃபுல்லா செஞ்ச வேலையில டயர்டாகி அவங்க சீக்கிரம் தூங்கிடுறாங்க. ஹீரோ தான் தூக்க வராம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினோட போனுக்கு கால் வருது. ஹீரோயின் முழிக்கல நல்லா தூங்குறாங்க. ஹீரோ தான் போயிட்டு போன் எடுத்து பாக்குறாரு. அதுல பாஸ் கால் பண்ணிருக்காரு. இவ இதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றேன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுறாரு. ஹீரோயின் இப்படி கால் கட் பண்ணி விட மாட்டால என்னாச்சுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறாரு. ஹீரோல அந்த மெசேஜை பார்த்துட்டு காலை கட் பண்ணா மெசேஜ் பண்றேன் இரு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அனுப்புற மாதிரி இங்க பாரு ஒழுங்கு மரியாதை எப்படி போன் பண்ணிட்டு இருக்காம மூடிட்டு போனை வச்சிருப்போன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. பாஸுக்கா ஒன்னும் புரியல. ஹீரோயினா எனக்கு இப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்ட்டு இப்படி பாஸுக்கு மெசேஜ் அனுப்பி அவரை குழம்ப வச்சுட்டு இவர்ல தூங்கிட்டு இருக்க ஹீரோயினோட செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாரு. ஹீரோயின் அவர் கூட அவர் பக்கத்துல அவரோட வீட்டுல இருக்கிற இந்த நிமிஷங்களெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றாரு. அப்படி என்ஜாய் பண்ணிட்டே சந்தோஷத்துல ஹீரோயின் பக்கத்துலயே தெரியாம தூங்கியும் போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில கண்முழிச்ச ஹீரோயின்ல ஹீரோ மேலே நல்ல கையும் காலையும் போட்டு படுத்துட்டு இருக்காங்க. அடைச்சா இவனான்னு சொல்லிட்டு டேய் நீ இப்படி எங்க வந்த தள்ளி போடன்னு சொல்லிட்டு தூக்கத்திலே அவரை அடிச்சு புரட்டி கீழே தள்ளி விட்டுட்டு அடியை நடிச்சிட்டு அவசரமா கிளம்பி வெளியே வராங்க. என்ன மாமனார் மாமியார் இருக்காங்களே நல்ல மருமகளா நடிக்கணும்ல. அங்க வந்தா ஹீரோவோட அம்மா ஆல்ரெடி அவங்களுக்காக எல்லாம் சமைச்சு ரெடியா வச்சிருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு சாரி லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னது அவங்களும் இல்ல பரவாயில்ல உனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாமியார் மருமகளா கிச்சன்ல நின்று வேலை செய்யறதெல்லாம் பாக்குற ஹீரோக்கா மனசுக்குள்ள மத்தாப்பு பூக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதைத்தானே அவர் எதிர்பார்க்கிறாரு. இது எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா 4 பேருமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ல வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்
கார்க்கே ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. காரை பார்த்துல ஹீரோயினுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மனநிலைமையே இல்லை. ஹீரோ தான் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா ஹீரோயின் இருக்கிறது வரைக்கும் அவரே ஹீரோயினை ஹோட்டல்ல கொண்டு இறக்கி விட்டு பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாராம். இப்போ அவங்களோட அம்மா ஒரு காரை கொடுத்து ஹீரோயினை தனியா போறது மாதிரி வச்சுட்டாங்களே, சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஹீரோயின், நான் உன் கூட ஆபீஸ்ல போயிட்டு வர்றதுல நடக்காத காரியம், நான் அதுக்கும் வரமாட்டேன், அதோட இந்த காரும் எனக்கு வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. அங்க பின்னாடியே ஹீரோவோட அம்மா அப்பாவும் நின்றுட்டு இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எதுவும் சொல்லாத, என்னோட அம்மா அப்பா பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வா காரை எடு போலான்னு சொல்லவே அந்த காரை ஹீரோயின் ஓட்ட ஹீரோ பக்கத்துல உட்காந்து 2 பேருமா எங்க ஹோட்டலுக்கு கிளம்பி வராங்க. இவங்க 2 பேரும் இப்படி போறதை பார்த்துட்டு ஹீரோவோட அம்மா அப்பாவும் இவங்க 2 பேருமே நிஜமான கப்பலா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதுவும் ஹீரோ கண்ணில் ஹீரோயின் மேல ஒரு லவ் தெரியுதுல்ல, ஸோ அதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நிஜமாவே இவனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கல்யாணம் அன்னைக்கு இவன் நம்ம கிட்ட என்ன சொன்னான்னு சொல்லிட்டு ஹீரோ எப்படி இவங்க 2 பேரையும் ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேசி சம்மதிக்க வச்சாரு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. என்னன்னா அவங்க 2 பேர்கிட்டமே இவர் உண்மையே சொல்லியிருக்காரு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அவங்கள பிரிஞ்சது, அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை, அவ தான் என்னோட வாழ்க்கையில ஒரே ஒரு லவ், அவளை மறுபடியும் என்னோட வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ப்ளீஸ் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு உண்மையில சொல்லி கெஞ்சி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஹீரோயினை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் இங்க பாஸ் நைட்டு ஹீரோயின் கிட்ட ஃபோன்ல பேசவும் முடியல. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சா, காலையிலே அவங்கள பாக்குறதுக்காக ஹீரோயின் வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறாரு. ஹீரோயின் வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாரு. ஹீரோயின் வெளியே வரவே இல்லை. அட என்னாச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு காலிங் பெல் அடிச்சு பாக்குறாரு. ஹீரோயின் இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. ஒருவேளை சீக்கிரமா ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து நேராக ஹோட்டலுக்கு கிளம்பி வராரு. இங்க ஹீரோயினும் எப்படியோ ஒரு வழியா காரை ஓட்டிட்டு வந்து இங்க ஆஃபீஸ்ல சேர்ந்துட்டாங்க. கார் பார்க்கிங்ல காரை பார்க் பண்ணிட்டு 2 பேர் வெளியே வந்தா அங்க கரெக்டா பாஸோட காரு வருது. இவங்க 2 பேரும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு, நான் உனக்கு இவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்கு, நீ ஃபோன் எடுக்கல, அது இல்லாம நீ என்ன இவனோட சேர்ந்து வர, இவனோட இந்த ஃபீலிங்ஸ்ல இவனோட ரிலேஷன்ஷிப் நீ கண்டினியூ பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சொன்னது உண்மைதானே, அப்புறம் எப்படி நீங்க 2 பேரும் ஒன்னா வேலைக்கு வரீங்க அப்படின்ட்டு ஹீரோனுக்கு மறுபடியும் இவங்க 2 பேருக்கு இடையில மாட்டிட்டு இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சா. அதுவும் இல்லாம இப்ப ஒரு வாரம் ஹீரோவோட வீட்டுல வர தங்குறது மாதிரி பிளான்ல இருக்காங்களா, அதை இவன் கிட்ட சொல்லலையே, எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு இவங்க முடிச்சிட்டு இருக்க. ஹீரோல நீ கேட்கறதுக்கு என்ன அர்த்தம், அவன் என் கூட வரானா, நான் அவனோட ஹஸ்பண்ட், அவன் என் கூட வரல, என்ன தப்பு இருக்கு. ஹீரோயின், நீ எதுக்கு ஏதோ தப்பு பண்ண மாதிரி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க, நீ இவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு. பாசம், ஏய் நான் உங்ககிட்ட பேசல, ஹீரோயின் கிட்ட தான் பேசிருக்கேன், ஹீரோயின் நீ வான்னு சொல்லிட்டு அவரு ஒரு கையை பிடிச்சி இழுக்க. ஹீரோ, ஏய் நீ எதுக்கு அவன் கூட போற இருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கையை பிடிச்சி இழுக்க. பாஸ், நான் அவளோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஹீரோ நான் அவளோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு 2 பேரும் இழுக்க. ஒரு கட்டத்துல ஹீரோயின் 2 பேரும் என்னோட கையை விடுங்கன்னு சொல்லிட்டு கையை தள்ளி விட்டுட்டு 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்னவா அடிச்சு பார்த்துலாமா நீ என்னன்னு. ஹீரோயின் பயந்து போயிடுறாங்க. ஹீரோ கிட்ட போயிட்டு, ஹீரோ ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாது, தயவு செஞ்சு அமைதியான்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்த அவர் சமாதானமே ஆக மாட்டேன்றாரு, சண்டைக்கு நிற்கிறாரு. இங்க பாஸ் கிட்ட வந்து, பாஸ் ப்ளீஸ் மாறிங்க சொல்லி நீங்க அதுக்கு சொல்றது கேளுங்க, சண்டைப்படாதீங்கன்னு சொல்ல பாஸ் இங்க ஹீரோ அடிக்கிறதுக்காக ஏறிட்டு போறாரு. ஹீரோனுக்கு இவங்க 2 பேரும் எப்படி தடுக்கிறதுன்னே தெரியல. பாஸை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பாஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு சண்டைக்கு போகாதீங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்ட்டு. இதுல பாஸ் கொஞ்சமா கூல் ஆயிடுறாரு. ஆனா ஹீரோ தான் கொதிச்சு போயிடுறாரு, தன்னோட கண்ணு முன்னாடியே பாஸை கட்டி பிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு. இந்த இடத்துல எபிசோட் 12 முடியுது. இந்த 2 எபிசோடு எப்படி இருந்தது, எனக்கு என்னமோ பார்க்கும்போது இந்த ஹீரோயின் கேரக்டர் மேல தான் கோவமா வந்தது. பேசாம இந்த பொண்ணு ஒரு முடிவு எடுத்துட்டு ஹீரோட போய் தொலைஞ்சிடலாம். பாவம் இந்த பாஸ் எதுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நிறுத்துறாங்கன்னே தெரியல. பாஸுக்கும் ஹீரோயினுக்கும் வர அந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து நான் கூட நினைச்சிட்டேன் தெரியுமா, ஓ பரவாயில்லையே, இந்த கொரியன் டிராமா வரலாற்றிலே செகண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியோட கொண்டு போறாங்களே, ஒருவேளை செகண்ட் ஹீரோவோட லாஸ்ட் சேர வச்சிருவாங்களோ, அப்படி சேர வச்சா கூட நல்லா தான் இருக்கும்ல, அப்படிதான் எனக்கு தோணுச்சு இது வரைக்கும் நடந்த எபிசோட்ஸை பார்க்கும்போது. ஆனா இன்னும் 4 எபிசோட் இருக்கே, அதுல என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தமிழ் ஸ்டோரி லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.